கொண்டு 2 ஆண்டுகள் ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. பிறகு அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு, நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம் என்று ஐயா அவர்கள் காரணத்தால் தான் பிறகு அன்று அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் வந்து ஐயாவை படித்து உடனடியாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அன்று மாலை அறிவித்திருந்தார்கள். இதுதான் கூட்டணி ஆட்சி, இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டும். காரணம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. நம் கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி. நாம் தமிழ்நாட்டிலே அங்கே கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தால் சமூக நீதி சார்ந்த அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு நம்மால் முடியும், நம்மால் வரும். நம்பிக்கை தமிழக மக்களுக்கு செல்ல வேண்டும், நிச்சயமாக செல்வோம். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல, சமத்துவனா என்னன்னு தெரியல, சமநாயகன் என்னன்னு தெரியல. நான் தான் தந்தை பெரியாருடைய பேரன், கொண்டு பேரன், இதெல்லாம் பேசி பேசி இன்னும் எவ்வளவு காலமா தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற போறது, எவ்வளவு ஏமாற்ற போறீங்க. டெல்லியில 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தோம். அப்பொழுது கூடுதலாக இன்னொன்று நாம் செய்தோம். என்ன, பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடை வழங்கினோம் பாட்டாளி மக்கள் கட்சி.